Taste the Daily. கீழையூர் கிராமத்துக்கு காந்திஜி 2 முறை வந்திருக்காரு. கீழையூரில் ஆரம்ப பள்ளி, அதாவது 1ஆவதுலேருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி 4 ஆண்டுகளுக்கு முன்பாக தரம் உயர்த்தப்பட்ட பள்ளியாக, உயர்நிலைப் பள்ளியாக 4 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்துச்சு. தரம் உயர்த்தப்பட்ட பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போதுமான கட்டிட வசதி, பள்ளி குழந்தைகளோட எண்ணிக்கை கூடுறதுனால போதுமான வசதி இல்லாதனால அரசாங்கத்திட்ட முறையிட்ட பொழுது, ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து அரசாங்கத்திட்ட முறையிட்ட பொழுது, அரசாங்கம் ஒரு 4 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு இடத்த காட்டுச்சு. அது போய் பெண் குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள் போய் வர்றதுக்கு பாதுகாப்பான ஒரு இடமா படலை. அதனால் பெற்றோர்கள்லாம் நம்ம பொம்பளை பிள்ளை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது இவ்வளோ தூரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை பெற்ற பெற்றோர்கள்லாம் யோசனை பண்ணுற நேரத்தில் அரசாங்கம் அந்த இடம் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு போதுமான இடம் இருந்தாலும் கூட பாதுகாப்பான இடம் இல்லைங்கிறதுனால காட்டு வழி போகிறதுனால அதுக்கு இடையில் எரிமேடை, அந்த புதவுலின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான இடத்தெல்லாம் கடந்து போகிறனால பெண்களை பெற்ற பெற்றோர்கள் ரொம்ப யோசனை பண்ணாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை போயிருமோன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுற நேரத்தில் எங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து, அதாவது தொழிலதிபர், கிரானைட்டு பார்த்துட்டு இருக்க தொழிலதிபரும் ஹோட்டல் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் ஊரை சேர்ந்த மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்களை போய் பார்த்து ஊர்க்காரங்க எல்லாம் போய் முறையிட்டாங்க. அப்படி ஊர்க்காரெல்லாம் முறையிட்ட பொழுது நான் எனக்கு பாத்தியப்பட்ட இடத்த ஒரு 2 ஏக்கர் நான் தந்துடுறேன், நமது ஊர் உயர்நிலைப்பள்ளி கட்டம் கட்டுவதற்கு ஒரு 2 ஏக்கர் நிலத்தை நான் தருகிறேன் அப்படின்னு மனமு சந்தோஷமாக சொன்னார். அந்த இடம் தன்னோட மனைவி தமிழ்ச்செல்வி பேரில் இருக்குது. அவங்கள்ட்ட நான் கலந்து பேசிட்டு அந்த இடத்த நான் பதிவு பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நேற்றைய தேதியில் 25/2/2025 தேதியில் நேற்று பள்ளிக்கூடத்துக்கு கட்டம் கட்டுவதற்கு கீழையூரில் இருக்கிற இடத்த தனது ஊரில் வசிக்கின்ற ஏழை குழந்தைகள் படிக்க வேண்டும், படிப்பில் நல்லா முன்னேற வேண்டும் என்பதற்காக தனது 2 ஏக்கர் பாத்தியப்பட்ட இடத்த தானமாக பதிவு பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து மிகப்பெரியதொரு நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. அதை குறிப்பால் நெஞ்சால் அவருக்கு பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய பள்ளி கீழையூர் அரசு உயர்நிலைப்பள்ளி 100 ஆண்டுகள் மேலே கடந்த பள்ளி. அது நடுநிலை பள்ளியாக தான் இருந்து வந்தது. இப்போ 2021ஆம் வருடம் தரம் உயர்த்தப்பட்டு 10வது வரை அரசு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த தருவாயில் பிள்ளைகள் இருக்கவும் படிக்கவும் எந்த வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்து கொண்டதனால் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைபட்ட நிலையாய் வருடத்துக்கு ஒரு முறை குறைவாக போய்கொண்டே இருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் அரசாங்கத்திடம் புது பள்ளி வேண்டும் என்று முறையிட்டோம். அவர்கள் 4 கிலோமீட்டருக்கு பின்பாக கீழையூருக்கு பின்னாடி ஒரு இடத்தை காமித்தார்கள். அந்த இடத்துக்கு சென்றால் சிறு பிள்ளைகள் 6th 7th 8th வரை சிறு குழந்தைகள் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லாதிருந்தது. அதை நாங்கள் எஸ்எம்சி பிடிஐ தலைவர்கள் வரை வைத்து அதை பேசி முடிவு பண்ணி முதன்மை கல்வி அலுவலரிடம், மாவட்ட கல்வி அலுவலர்கள் இருவரிடமும் முறையிட்டோம். அவர்கள் எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தார்கள். நீங்கள் சீக்கிரமாக வேறு இடம் காமித்தால் நாங்கள் பள்ளி கட்டி தரப்படும் என்று சொன்னார்கள். நாங்களும் கூட போய் ஐயா இங்கே யார் நல்லா கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி உடையவர்கள் யார் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஐயா சிசி கிரானைட்டு உரிமையாளர் ஐயாவையும் அம்மாவையும் சந்தித்து பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் நாங்கள் முறையிட்டோம். அவர்கள் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்கள் எங்களுக்காக பள்ளிக்காக நாங்கள் 2 ஏக்கர் நிலம் தருவதாகவும், பாதைகளும் நாங்கள் வாங்கி பிறரிடமிருந்து காசு கொடுத்து வாங்கி தருவதாகவும் கூறி அதற்கான முயற்சிகள் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருந்தோம். இப்பொழுது கடவுளுடைய சித்தத்தின்படி இந்த நாளில் அது எங்களுடைய கையிலே கிடைக்க வரப்பெற்ற கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மளுடைய அரசாங்கத்துக்கு அவர் தானமாக கொடுத்து ஒரு சிறப்பு வாய்ந்த அவர் முன்னாளைய ஊராட்சி மன்ற தலைவருடைய மகன்தான் அவர். எங்கள் ஊரை சேர்ந்தவர், பெரிய தொழிலதிபர். அவருக்கு எங்களுடைய ஸ்கூலின் சார்பாகவும் எங்கள் மாணவி டீச்சர்கள் சார்பாகவும் மனதார நன்றியை தெரிவித்து கொண்டு அவர்கள் பல்லாண்டு பார்ப்புகளை வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கீழையூர் கிராமத்தை சேர்ந்தவர். என் பேர் கோபாலகிருஷ்ணன். இது மாதிரி பொங்கல் அப்போ நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ ஆசிரியர்கள், ஊர் மக்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்க. இது மாதிரி ஸ்கூலுக்கு வண்டி கவர்மெண்ட்லேருந்து இடம் ஒதுக்கியிருக்காங்க,
நம்ம ஊரில் இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி ஒதுக்கிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பு சூழ்நிலை இல்லை அதில். அதனால் அங்கே ஸ்கூல் பண்ணால் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. அந்த இதுக்கு போக முடியாது பிள்ளைகள். நீங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் ஊருக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குன்னு ஊர் மக்கள் கேட்டுக்கிட்டாங்க, ஆசிரியரும் கேட்டுக்கிட்டாங்க. அதன் பேரில் நம்ம ஒரு 2 ஏக்கர் நேற்று தானமாக கல்விக்காக நேற்று பதிஞ்சு கொடுத்துருக்கோம். 2 கோடி ரூபா வந்து கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்கு, அது பள்ளி கட்டுறதுக்காக. மேற்கொண்டு நமக்கு கட்டடங்கள் கட்டுறதுக்காண்டு நம்மளும் உதவி செஞ்சு அதுக்கு வேணுங்கிற உபகரணங்கள், அத்லெட்டுக்கு, கிரவுண்டுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்கறதுனால நாங்கள் எதிர்பார்த்து இருக்கோம். எங்களுக்கு கேட்டுக்கிற நேரத்தில் நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குற ரெடியாக தயாராக இருக்கோம்.